ஆன்லைன் டோக்கன் விநியோகம் பண்றதுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுண்ணா? காளையர்களுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கும். இல்லை, அதில் பாதிப்புனா இப்போ நாங்கள் ஒரு கிராமத்தில் இப்போ உதாரணத்துக்கு வடமலாப்பூர் அப்படின்னு ஒரு ஜல்லிக்கட்டு. வடமலாப்பூரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்கன்னா பந்து அவங்க முழுமையாக செலவு பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு மாடுக்கு இன்சூரன்ஸு, காளைக்கு இன்சூரன்ஸு, அதற்கு உண்டான வாடி வாசல், பந்து அந்த மேடை அமைக்கக்கூடிய பணி எல்லாம் செஞ்சிடுறாங்க. பெரிய எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அவங்க இப்போ விரும்புகிற காளையை அந்த ஊருக்கு அழைக்க முடியாது. பாரம்பரியமாக இந்த சில ஊர்களுக்கு அவங்க வெற்றிலை பார்க்க வைத்து அழைக்கக்கூடிய அந்த முறை தவிர்க்கப்படுகிறது. அப்போ ஆன்லைனில் எங்கேயோ இருந்து யார் வேணாலும் தொடர்ந்து அவங்க பதிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்குது. இப்போ ஒருத்தர் ஆன்லைனில் வேகமாக எனக்கு போய் என்னால் அப்லோட் பண்ண முடிகிற கேப்பபிலிட்டி இருந்தால் அவர் வந்து எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் அவரே அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அது வந்து பொருத்தமாக இருக்காது. என்னென்ன பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் சுகாதாரத்துறை சார்? ஏற்கனவே அது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைப்படி மாநில அரசில் ஜியோ நம்ம போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து, நீங்கள் கால்நடைத்துறையிலிருந்து, அதே போல் வருவாய்த்துறையிலிருந்து அனைத்து துறைகளும் உள்ளடங்கிய வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அதை நம்ம பின்பற்றி நடத்தணும். எல்லாருமே விதிகளை பின்பற்றி எந்த விதிமீறல் இல்லாமல் விழாவை சிறப்பாக நடத்தணுன்றதில் தயாராக இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து உச்சநீதிமன்ற இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தீர்ப்புக்கு பின்னால் மாடுகளுடைய எண்ணிக்கை, நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாடு இருந்த நிலை மாதிரி இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 2 மாடு 3 மாடு அளவுக்கு எல்லாம் காளை வளர்த்துக்கிறாங்க. மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் எண்ணிக்கையும் இன்றைக்கி அதிகமாகுது. அதனால் அரசு வந்து இப்போ பொதுவாக இப்போ விண்ணப்பங்கள் அந்த ஒரு கிராம கமிட்டி சார்பாக ஒரு ஊர் சார்பாக கொடுக்கப்படுறப்ப அதை தாமதம் இல்லாமல் பாரம்பரியமாக என்னென்ற தேதிகளில் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு இருக்குது. அந்த தேதி அவர்கள் விழா கமிட்டி விரும்புகின்ற தேதிகளில் கடைசி நேரத்தில் வந்து அப்ரூவல் கொடுத்து அந்த ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவை பிறப்பித்து ஒரு ப்ரீத்திங் கேப் கொடுத்து அந்த விழாவை அவர்கள் மகிழ்ச்சியோடு மன உளைச்சல் என்று நடத்துவதற்கு அரசு, மாவட்ட நிர்வாகம் துணை புரியணும். ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஆஃபீஸரை டெப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி பீடபிள்கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி வாங்க போகிறாரு, கால்நடைத்துறை அட்வான்ஸாக வந்துட போகிறாங்க, ஃபயர் சேஃப்டி வந்துட போகுது, காவல்துறை வந்துட போகிறாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை 108 ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி டீம் வந்துட போகிறாங்க, அனிமல் ஆம்புலன்ஸ் வந்துட போகிறாங்க. ஸோ இது மாதிரி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி விழாவை நடத்துகிறப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும், காயங்கள் குறையும், கவனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடக்கிற மாவட்டம். இப்போ மதுரையில் ஸ்டேடியம் அமைச்சு பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படி நீங்கள் காளைகள்லாம் வளர்க்குறீங்க, அதனால அந்த மாதிரி கோரிக்கைகள் ஏதாவது? இல்லை, தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய பெருமை மிகுந்த வீர மிகுந்த மண் நம்முடைய புதுக்கோட்டை மண். இப்போ நிறைய இடங்களில் இப்போ நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் இப்போ ராப்பூஸில் கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கொடுத்துக்கிறேன், பிற இடங்கள்லையும் கொடுத்துக்கிறாங்க. அதனால் வரும் காலங்களில் அதற்கு உண்டான வசதிகளையும் இதையும் நம்ம பெருக்கணும். அரசு வந்து பொதுவாக இது வந்து நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம்முடைய நாடி நரம்பும் உயிரில் உதிரத்தில் கலந்த விஷயம். இதற்கு வந்து அரசு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது எப்போதும் போல் கேஷுவலாக டீல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் வலியுறுத்தேன். தமிழகத்தில் எந்த ஊரில் அமைஞ்சா நல்லா இருக்கும் சார்? 7 வாடி வாசல் தென்னூரில் இங்கே அமைஞ்சா அந்த ஸ்டேடியம் நல்லா இருக்கும். இல்லை, நான் அப்படி சொல்லலை. அது வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி வந்தோன்னே எடப்பாடி தலைமையில் ஆட்சி தானே சிறப்பாக பண்ணிடுவோம். சிவியர் இன்ஜுரிஸான மாடுகள் வந்து ஒரு நாள் மெடிக்கல் காலேஜ் தான். ஆமாம், பயன்படுத்தப்படாமல் இல்லை நம்ம அருகில் வந்து நமக்கு ஒடத்தநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க சார். நமக்கு இங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாவது கொடுக்கலாம். கால்நடைகளுக்கான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைவது என்பது நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்கும். ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க, ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கும் போது ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது, முடிஞ்சா தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கோங்க, தமிழக நடவடிக்கை. நல்ல அதாவதுங்க, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு விழாவுக்குள்ள ஜாதி மதம் பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் இன்னும் ஒரு வரி சேர்த்துக்கிறேன், ஜாதி மதம் கட்சி பாகுபாடும் இல்லாமல் அரசியல் தலையீடுகளையும் தவிர்த்து ஜல்லிக்கட்டு என்பது பொது விழா, தமிழருடைய பாரம்பரிய விழா. இதில் வந்து மாடு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வளர்க்குறாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வளர்க்குறாங்க. அதனால் இது வந்து ஒரு பொது விழா, தமிழருடைய விழா. அதனால் தமிழர் என்ற தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை வந்து பயன்படுத்தின மொழியே தனிப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளுக்கோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எந்த ஒரு கட்சிக்கோ எதுக்கும் பொதுவான விழா இல்லை. இது எல்லோருடைய தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய விழா. அது வந்து நிச்சயமாக உயர்நீதிமன்றத்துடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். வருங்காலத்தில் அதை நம்ம நிலைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் அதிகமான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை நடக்குதா இருக்கு, நீங்கள் சொல்லுங்க, எல்லாரும் அது உண்மைதான். ஆனால் இந்த 6 மாதம் ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான பல்வேறு பணிகள்
பணிகள்ல அரசு அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. இதனால மக்கள் பணி கடுமையா பாதிக்கப்படுறது. ஒண்ணுமே சிரமம் ஆரம்பத்து முதல் பந்தல் போடுறவங்க கிடைக்கவே பாக்குறாங்க. என்னப்பா மக்கள் அது மாதிரி வந்து மக்கள் பணி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. ஒண்ணும் தனியாளோட நியமிக்கணும், அது மாதிரி எதுவும் கோரிக்கை இருக்காது. இன்னும் இதில் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விழாங்க. இன்னைக்கு நேற்று நடக்கலை, ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த விழா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நெறிப்பட ஒரு சேஃப் கேமாக முறைப்படுத்தப்பட்டிருக்கு, நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் என்ன அதிகாரிகளுக்கு வந்து கூடுதலாக கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கூட இருந்தால் அந்த விழா சிறக்க போகுது, அவ்வளோதானே. இதில் ஒன்றும் யாருக்கும் சிரமம் இல்லை. ஒரு விழாவை நேர்த்தியான விழாவாக செம்மையான விழாவாக நடத்துவது என்பது நமக்கு பெருமையான விஷயம் தான். போனால் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. பணி சுமை பணி சுமையாக எடுத்துக்கொள்ளாமல் தனியாக இதுக்குன்னு ஒரு அலுவலகம் நியமித்தா நல்ல விஷயம், தனியாக நியமிக்கணும், நல்ல விஷயம்தான். பணி சுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவ்வளவு இது ஒன்றும் இல்லை. பாரம்பரிய விழாக்களை நாம் பணி சுமையாக எடுத்துக்கொண்ட துறை அரசே நம்ம மக்களுக்காக தானே. 24/7 அரசாங்கம் மக்களுக்காக, இவங்க இதை தவிர வேற என்ன பணி இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். ஜல்லிக்கட்டு இப்போ நடத்தப்படுற இடத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, அதனால இதுவும் வர்றப்ப பேசிக்கலாம் வாங்க. இப்போ சிறப்பாக தச்சங்குறிச்சி நடத்துவோம், அதுக்கடுத்து எல்லா ஜல்லிக்கட்டையும் மாவட்டத்தில் சிறப்பாக நடத்துவோம். ஊடகங்களும் நீங்கள் சிறப்பாக அதை ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.